Dear students, welcome to online class with Hema. 8th Maths 3rd chapter Algebra exercise 3.5 miscellaneous practice problems. First one, subtract minus 2xy the whole square y cube into y cube plus 7x square y plus 5 from 5y square into x square y cube minus 2x per 4y plus 10x square. எப்பவுமே ஃப்ரம்க்கு அப்புறம் வர்றதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சப்ராக்ட் திஸ் திங் ஃப்ரம் திஸ் திங் 1 ஃப்ரம் 2 அப்படின்னும்போது என்னென்னா இந்த 2வை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரம்க்கு அப்புறம் வர்றதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ எழுதிக்கோங்க 5y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் மைனஸ் 2x per 4y ப்ளஸ் 10x ஸ்கொயர் மைனஸ் பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க மைனஸ் 2xy the whole square into y cube plus 7x square y plus 5. Close the bracket. Okay, பெரிய bracket போட்டுக்கோங்க. Next step என்னன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 5x square பவர்ஸ் ஆட் பண்ணும் y power 5 minus 2 5s are 10 x power 4 y cube. இங்கே 1 இருக்கிறது அர்த்தம் ஆட் பண்ணும்போது இதாகும் 10 5s are 50 x square y square. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் இது xy the whole square எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஓகே மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் க்யூப் ஓகே இதுக்கப்புறம் இது என்ன வரும்னா மைனஸ் 14 ஓகே இது வந்து இந்த ப்ளஸ் விட்டுருங்க மைனஸ் 2 இன்ட்டு 7 மைனஸ் 14 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஓகே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இது மைனஸ் 2 இன்ட்டு 7 மைனஸ் 14 ஓகே நெக்ஸ்ட் என்ன வரும் மைனஸ் 2 இங்கே ஒரு 5 ஸோ மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அவ்வளோதான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் புரியுதாம்மா மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த ஒய் க்யூப் எழுதிட்டேன் அடுத்த மைனஸ் 2 இன்ட்டு 7 மைனஸ் 14 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது அண்ட் தென் மைனஸ் 2 இன்ட்டு 5 அப்போது மைனஸ் 10 இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இங்கே எதுவும் வந்து வேரியபிள்ஸ் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போடுவீங்க ஈக்குவல் டு 5 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5 மைனஸ் 10 எக்ஸ் பவர் 4 ஒய் க்யூப் ப்ளஸ் 50 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x ஸ்கொயர் இங்கே பவர் ஆட் பண்ணும்போது ஒய் பவர் 5 ஆகிடும் ஒய் 3 ஒய் 4 and then minus into minus இங்கே ஒரு plus என்ன வரும் minus into minus plus so 14 okay 14 x power 4 y power 3 ஓகேவா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 வரும் ஒய் ஸ்கொயர் ஒய் வந்து ஒய் பவர் 3 வரும் அண்ட் நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்ன வரும் 10 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போடுவீங்கன்னா ஈக்குவல் டு 5x இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 2 இருக்குது ரெண்டுமே பவர்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்போ என்ன வரும் 5 + 2 7 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5 இங்கே என்ன இருக்குது எக்ஸ் பவர் 4 ஒய் க்யூப் இங்கே ஒரு 14 இருக்குது ப்ளஸ் 14 மைனஸ் 10 ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் வந்தால் அடிஷனில் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும் ஓகே ஈக்குவல் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் வந்தால் அடிஷனில் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் அப்போ என்ன வரும் கிரேட்டர் நம்பர் சைன் என்ன ப்ளஸ்ஸு ப்ளஸ் 4 எக்ஸ் பவர் 4 ஒய் க்யூப் ப்ளஸ் இங்கே ஒரு 50 இங்கே ஒரு 10 60 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஓகே இது மட்டும் இங்கே ப்ளஸ் 4 வரும் ப்ளஸ் 4 இங்கே ஒரு ப்ளஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணால் 4 கிரேட்டர் நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸ் வந்து ஸ்மால் நம்பர் 10 14 விட 10 கம்மி இல்லை ஸோ கிரேட்டர் நம்பர் சைன் என்ன ப்ளஸ்ஸு 4x பவர் 4 ஒய் க்யூப் அண்ட் ப்ளஸ் 60 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் செக் பண்ணிக்கோங்க இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஓகே அதே மாதிரி செகண்ட் சம் என்னென்னா மல்டிப்ளை 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9 அண்ட் 3x மைனஸ் 2 இப்படி கொடுத்தா என்ன பண்ணோன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு 3x மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதுவும் இதுவும் பண்ணுங்கள் ஓகே அண்ட் தென் இதுவும் இதுவும் பண்ணிடுங்க
பண்ணுங்க. 4x ஸ்கொயர் இன்ட்டு 3x என்ன வரும்? 12x கியூப். பவர்ஸை ஆட் பண்ணும். அண்ட் தென் 4x ஸ்கொயர் இன்ட்டு -2 என்ன வரும்? -8x ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் இங்கே 9 இன்ட்டு 3x ப்ளஸ் 27x. ஓகே, ப்ளஸ் 27x. ஓகே, and then plus 9 minus 2 minus 18. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுவும் பண்ணோம். 4x ஸ்கொயர் இன்ட்டு 3x 12x கியூப். 4x ஸ்கொயர் minus 2 minus 8x ஸ்கொயர். அடுத்தது 9 27x minus 18. இதுதான் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். Find the simple interest on rupees 5a square b square for 4ab years at 7b% per annum. நம்மளுக்கு எப்பவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா தெரியும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்னென்னா பிஎன்ஆர் பை 100. ஓகே, வாட் இஸ் பின்னா என்ன? பிரின்சிபல் இன்ட்டு என்ன இயர்ஸ், என்னென்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. ஓகே, ஸோ இதை எப்படி போடணுன்னா, வாட் இஸ் பிரின்சிபல் ஹியர்? on rupee, find the simple interest on rupees 5a square b square. So இதுதான் வந்து principal. Principal is what? 5a square b square. And years is what? Year is n. Rate n வந்து என்னன்னா n, that is it's mentioned by n. என்னன்னா 4ab years. And then r is rate of interest. Rate of interest என்னன்னா 7b. ஓகே, 7b by 100. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து போய்ட்டு கால்குலேட் பண்ணுங்க. 5a ஸ்கொயர் b ஸ்கொயர் இன்ட்டு 4ab இன்ட்டு 7b by 100. ஓகே, ஸோ இது எப்படி எழுதுவீங்க? 5 4s are 20. 20 இன்ட்டு 7 140. பவர்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுவீங்க. இப்போ a ஸ்கொயர் இங்கே a பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். a கியூப் வந்துடும். ஸோ இங்கே பி ஸ்கொயர், இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. அப்போ பி பவர் 4 டிவைடட் பை 100. 1 ஓகே, ஸோ 0 0 வில் கெட் கேன்சல். அப்போ 14 by 10 இது என்ன பண்ணோம்? ஈக்குவல் டு 14 by 10 ஏ கியூப் பி பவர் 4. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா 2 டேபிள்ஸில் போகும். 7 by 5. Okay, a cube b power 4. 7 2s are 14, 5 2s are 10. So what is the simple interest? Therefore, simple interest equal to 7 by 5 a cube b power 4. Simple interest equal to 7 by 5 a cube b power 4. Check பண்ணிக்கோங்க. இதுதான் answer. Okay, next fourth one. The cost of a notebook is rupees 10ab. ஓகே, ஒரு நோட்புக் உடைய விலை 10ab. பாபு கிட்ட வந்து rupees 5a ஸ்கொயர் b ப்ளஸ் 10ab ஸ்கொயர் ப்ளஸ் 40ab இருக்குதான். ஓகேவா? அப்போ எத்தனை நோட்புக்ஸ் அவன் வாங்கியிருப்பான்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறீங்கன்னா, ஃபார் ருபீஸ் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஃபார் ருபீஸ் 10ab என்னன்னா, ஃபார் ருபீஸ் 10ab he can, the number of notebooks என்ன? The number of notebooks என்னன்னா you can buy is 1 equal to 1 ஒரு புக்கு. ஓகேவா? அப்போது ருபீஸ் என்ன 5a ஸ்கொயர் b ப்ளஸ் 20ab ஸ்கொயர் ப்ளஸ் 40abக்கு எத்தனை நோட்புக்ஸும் வாங்குவோம்? கொஸ்டின் மார்க். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். 10ab ஈக்குவல் டு ஒரு நோட்புக்கு 5 rupees போட்டுக்கோங்க. ருபீஸ் ஈஸியாக சொல்லித்தரேன். a ஸ்கொயர் b ப்ளஸ் 20ab ஸ்கொயர் ப்ளஸ் 40abக்கு ஈக்குவல் டு ஹவு மெனி நோட்புக்ஸ்? க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு how many notebooks? Question mark. That is 1 into 5a square b plus 20ab square plus 40ab divided by 10. ஓகேவா? புரியுதா? இப்படி எழுதிக்கோங்க. ருபீஸ் 10ab ஈக்குவல் டு, இங்கே ருபீஸு நோட்டுன்னு எழுதிக்கோங்க. ருபீஸ் ஈக்குவல் டு நோட்டு. இங்கே
என்னென்னா 10AB ஒரு நோட் புக்கு, 5AB² + 20AB² + 40AB எத்தனை நோட் புக்கு? ஓகே, இந்த 1 இதுக்கு நேரம் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ 1 × 40AB கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 1 × 5A² + 20AB² + 40AB டிவைடட் பை 10AB கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ என்ன வரும்? தனித்தனியாக எழுதுங்க. 5A² டிவைடட் பை 10AB ப்ளஸ் 20AB² டிவைடட், ஏன்னா ப்ளஸ் இருக்கிறதால தனித்தனியாக எழுதணும், ப்ளஸ் 40AB டிவைடட் பை 10AB. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்? 1 5s are 5, 2 5s are 10. ஒரு ஏவும் ஒரு ஏ கேன்சல் ஆகிடும், பிபி கேன்சல் ஆகிடும். அப்போது A/2 ப்ளஸ் இங்கே வந்து 0 0 கேன்சல் ஆகிடும், ஏ கேன்சல் ஆகிடும், பி 1 கேன்சல் ஆகிடும். அப்போது 2B ப்ளஸ் 4 0 0 கேன்சல் ஆகிடும். ஓகே, ப்ளஸ் 4. அப்போ யூ கேன் பை என்னன்னா ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலான்னா 1/2A ப்ளஸ் 2B ப்ளஸ் 4. அப்போது நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் யூ கேன் பை என்ன? therefore எத்தனை நோட் புக்ஸ் வாங்குவாங்களாம்? 5A² ப்ளஸ் 20AB² ப்ளஸ் 40AB ருபீஸ்க்கு எத்தனை நோட் புக்கு? 10ABக்கு ஒரு நோட் புக்கு, 5A² ருபீஸ் 10ABக்கு ஒரு நோட் புக் வாங்குவாங்க. அப்புறம் ருபீஸ் 5A² ப்ளஸ் 20AB² ப்ளஸ் 40ABக்கு எத்தனை நோட் புக்னா ½ A ப்ளஸ் 2B ப்ளஸ் 4. அப்போது நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் he can buy equal to ½ A plus 2B plus 4. செக் பண்ணிக்கோங்க, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th one ஃபேக்டர் 7y² minus 19y minus 6. எப்போவுமே இந்த மாதிரி இப்போ வெறும் y² minus 19y அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது ஈஸியாக அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் இது ஆட் பண்ணால் சம் இது வந்தால் போடலாம். இங்கே ஒரு ஒரு கான்ஸ்டன்ட்டோடு சேர்ந்து வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? -42. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரணும்னா 42 வரணும். ஆட் பண்ணால் வந்து 19 வரணும். அப்போ 21 2s are 42. இங்கே கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் வருது. அப்போ -21 + 2 சப்ராக்ட் பண்ணால் கிரேட்டர் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். இது சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? -19 வருது, 19 வரும். அண்ட் தென் கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸ் வருது. ப்ராடக்ட் வந்து -42 வருது. 6 × 7. இப்போ இதை எப்படி எழுதணும்னா 7y² minus 21y plus 2y minus 6ன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள காமனாக 7y இருக்குது. ஸோ வெளில எடுத்துக்கோங்க. அப்போ y - 3. ஓகேவா? 7y - 3 - 21y. ஸோ இதே இங்கே என்ன போடுறோமோ அதை அப்படியே இங்கே போட்டுக்கணும் y - 3ன்னு. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 2y - 6. ஓகே, ஸோ 7y into y minus இப்போ 7y into y 7y², 7y - 3 - 21. இங்கே என்ன போடுறோமோ அதை அப்படியே இங்கே போட்டுக்கணும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2y - 6. இது ரெண்டுத்துக்கு. ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தை எடுத்து இப்படி எழுதிக்கோங்க. 7y + 2 into y - 3. இது ரெண்டுத்தையும் எடுத்து போடணும். இந்த ரெண்டுத்துக்கு காமனாக ஒரு y - 3. இது வந்து 7y + 2. அப்போது therefore என்ன? 7y² minus 19y minus 6 equal to y minus 3 into 7y plus 2. அவ்வளோதான், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ பார்த்துக்கணும் சம் இது ரெண்டுத்தையும் எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட்டோடு சேர்ந்து வந்ததுன்னா இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். இது ப்ராடக்ட் இது வரணும், இதை ஆட் பண்ணால் சம் வந்து இந்த -19 வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறோம். இதை -21y + 2yன்னு போடுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு காமனாக 7y வெளில எடுத்துக்கிறோம். y - 3 இங்கே என்ன போடுறோமோ அதை எடுத்து இங்கே போட்டுக்கணும். அப்போது 2y இது வந்து -6 வந்துடுது 2 எடுத்தால். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு இதில் போடணும். இது ரெண்டுத்துக்கு காமனாக ஒன்று எடுத்து போட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ எக்ஸசைஸ் 3.5ல் மிஸ்லினியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் 1 2 3 4 5 போட்டிருக்கோம். ஓகே, thank you. For more videos, please subscribe our channel.